கடந்த தினங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம யோவான் அதிகாரத்தை நம்ம தியானிச்சுக்கிட்டு வரோம். யோவான் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒளியா இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைகளை பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து கடந்த வாரத்தில் யோவான் 2வது அதிகாரத்தில் முதல் பாகமாக என்ன பேசியிருந்தேங்க? போன வாரம் கல்யாண விருந்து இல்லைங்களா? கானாவூர் கல்யாணத்தில் பேசியிருந்தோம். ஆண்டவர் வந்துட்டு நம்மளுடைய வெறுமையான வாழ்க்கையை மதுரமாக்குவார்னு பேசியிருந்தோம் இல்லைங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில வெறுமை இருந்தாலும் சரி, கச்சாடியில தண்ணீரை நிரப்பும் பொழுது அது ரசமாய் மாறிட்டு. அல்லேலூயா. அதை தொடர்ந்து யோவான் 2வது அதிகாரத்தில் அடுத்த பகுதியை நீங்க வாசிக்கலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த 13வது வசனத்துல இருந்து 22வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் இன்னொரு காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு பஸ்கா பண்டிகை வருது. அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார். அல்லேலூயா. பஸ்கா பண்டிகைனா என்னங்க? ஒரு பலி செலுத்துகிற பண்டிகை, பாஸ் ஓவர் அப்படிம்பாங்க. அதாவது எதுக்குன்னா, எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கூட்டு வந்தாங்க தெரியுங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வருஷம் ஒரு பஸ்கா பண்டிகையை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடுவாங்க. அல்லேலூயா. யூதர்கள் கொண்டாடுவாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு ஆலயத்துக்கு அப்ப எப்ப போவாங்களா அவங்க? அப்ப ஆலயத்துக்கு நம்ம வார வர்ற அவங்க எப்படி போவாங்க? வருஷம் ஒருக்கா பலி செலுத்துறதுக்காகவும் ஜெபிக்கிறதுக்காகவும் அந்த ஒரு ஆலயத்துக்கு போறாங்க. அந்த நாள் பேர் தான் பஸ்கா பண்டிகை. அல்லேலூயா. அந்த பஸ்கா பண்டிகைங்கிறது எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்குங்க? எகிப்துல இருந்து அடிமைத்தனத்துல இருந்து நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கறத எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்கிறதுக்காக வருஷம் பஸ்கா பண்டிகை யூதர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு பண்டிகைக்கு தான் இயேசு எருசலேமுக்கு போகிறார். அல்லேலூயா. இப்பதான் அந்த கதை ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய பண்டிகைக்கு எருசலேமுக்கு போகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, கீழ் வசனத்தை. தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு. ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம ஊர்ல தேர் என்னைக்குங்க? சரி, தேர் திருவிழா, ஒரு திருவிழா நடக்குது. அப்ப அங்க என்னென்ன இருக்குங்க? தூரி இருக்குது, ரயில் வண்டி, ரங்கராட்னா, அப்புறம் சாப்பாட்டு கடை, அப்புறம் எல்லாமே இருக்கு. ஏன்? அன்னைக்கு அது என்னதுங்க? ஒரு திருவிழா. அல்லேலூயா. வருஷத்துல ஒரு இப்ப டெய்லி தேர் கடை இருந்துன்னா நம்ம போவோமா? இப்ப தேர் திருவிழா எப்ப எத்தனை நாளைக்கு ஒருக்கா வருது? வருஷத்துல ஒரு நாள் வருது. ராட்டந்தூரி இருக்குது, டெல்லி அப்பளம் இருக்குது. ஆனா அந்த அப்பளம் 50 ரூபாய் இருந்தாலும் அன்னைக்கு நம்ம அங்க போய் சாப்பிடணும். ஏன்? 100 ரூபாய் இருந்தாலும் அந்த அப்பளத்தை சாப்பிடுவைய. அது வருஷத்துல ஒரு நாள் வருது. வீட்டுல சுட்டு சாப்பிடலாமே, அப்ப ருசி தெரியாது. அந்த தேர் திருவிழாவில் போய் அந்த அப்பளம் சாப்பிடணும், கூட்டத்துல உட்காந்து அந்த பட்டாணி சுண்டல் சாப்பிடணும். அப்புறம் என்ன? அப்புறம் என்னது? மிளகா பச்சி சாப்பிடணும், கண்காட்சி. அல்லேலூயா. அப்படித்தான் இங்க ஒண்ணு நடக்குது. பஸ்கா பண்டிகை வருஷத்துல ஒரு நாள் இருக்குது. இப்ப அந்த பஸ்கா பண்டிகைக்கு என்ன ஆகுதாமா? யார் யார் வந்திருக்கிறாங்க சொல்லுங்க. இந்த 14வது வசனம் வாசிங்க. தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு. ஆமென். அல்லேலூயா. தேவாலயத்துல வருஷத்துல ஒரு நாள் பண்டிகை. அப்ப என்ன வந்துறாங்க? ஆடு இருக்குது, மாடு இருக்குது, புறா இருக்குது, காசுக்காரங்கள நிறைய பேர் உட்கார்ந்திருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு அவங்க வந்து உட்கார்ந்திருக்காங்க? நிறைய ஜனங்கள் வர்றாங்கப்பா, அன்னைக்கு கூட்டம் நிறைய இருக்கு. நான் வர்றவங்களுக்கு ஆடு வித்தரலாம், மாடு வித்தரலாம், அப்புறம் என்ன காசு வச்சுக்கலாம். இதெல்லாம் அப்படி ஒரு நடைமுறையா அவர்கள் வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய சேல் நடக்க போகுது இல்லைங்களா? எதனால அந்த ஒரு வியாபாரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன? அங்க என்ன இருக்குது? அங்க கூட்டம் நிறைய வரும். அன்னைக்கு ஒரு நாள் பண்டிகை. அல்லேலூயா. அந்த பண்டிகை எங்க நடக்குதுங்க? எருசலேம்ல. எங்க நடக்குதுங்க? தேவாலய பண்டிகை. அல்லேலூயா. இப்ப ஆடு மாடு மிருக ஜீவன் காசுக்காரங்க எதுக்காக தேவாலயத்துல ஆடு மாடு மிருக ஜீவன் எல்லாம் வந்திருக்கணும்? பலி செலுத்துறதுக்கு. வேற உங்களுக்கு தெரிஞ்சு எதுக்கு ஆடு மாடெல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? ஆடு மாடு காசுக்காரர்கள்லாம் எதுக்கு வந்தாங்க சர்ச்சுக்கு? விக்கிறதுக்கு வந்தாங்க. அதான் எதுக்கு வந்திருக்கிறாங்க? பலி செலுத்துறதுக்கு ஆடு மாடு வாங்குறாங்க. இப்ப எப்படி அந்த காலத்துல எல்லாம் பலி செலுத்தினாங்க இல்லையா? ஒரு சிலர் ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு
வெள்ளவயலுக்கு மெட்ராஸ்ல இருந்து வரோம்னா அங்கிருந்து ஆடு மாடை புடிச்சிட்டு வர முடியுமா? புடிச்சிட்டு வர முடியுங்களா? முடியாது. இப்ப அப்படியே சர்ச்சுக்கு முன்னாடி இப்ப சர்ச்சுக்கு முன்னாடி பக்கத்திலேயே ஒரு பெரிய பண்ணையை வச்சு நல்ல ஆடு மாடை விட்டுக்கிட்டு உள்ள நின்றுகிட்டு அப்படியே நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கலாம். அங்க ஆடு மாடு வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப எப்படி இருக்குங்க? ஏப்ப சர்ச்சுக்கு போன சட்டை கசங்காம வருவாங்க. வந்தனே ஏப்ப ஒரு ஆடு எவ்வளவு அவங்ககிட்ட கொடு, அது அங்க போகும், ஒரே வெட்டு, நான் பலி செலுத்தியாச்சு. அல்லேலூயா. பலி செலுத்துவதற்கு அவங்களால ரொம்ப தூரத்துல இருந்து வர்றவங்களுக்கு ஆடு மாடு வாங்கிட்டு வர முடியாது. அதனால அந்த இடத்துல ஆடு மாடு புறா இருந்தது. அல்லேலூயா. நல்ல விஷயம் தானே. பலி செலுத்துறாங்க, அவங்களுக்கு தேவையான வசதி பண்ணி கொடுக்கறதுக்கு மக்கள் வியாபாரம் பண்ண வர்றாங்க. அல்லேலூயா. அடுத்தது ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அது யாருங்க? காசுக்காரர்கள். எதுக்கு உட்காரணுங்க? காசுக்காரர்கள் என்ன புரியுதா? ஏதாவது அந்த இடத்துல தான தர்மம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க கிட்ட சில்லறை இருக்காது. இப்ப நீங்க 500 ரூபாய் நோட்டு கொண்டு போய் அப்படியே அவங்க போட்டுருவீங்களா யாருக்காவது? அப்ப என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல இதே இன்னொருத்தர் உட்கார்ந்து இருந்து சில்லறை வச்சுக்கிட்டு 100 ரூபாயா 50 ரூபாயா 10, இந்த காலத்துல மளிகை கடை நமக்கு பக்கத்துலயே இருக்கு. அந்த காலத்துல அப்படி ஒண்ணும் இல்ல. காசுக்காரர் உட்காந்து 1 ரூபாயா வச்சிருப்பாங்க, 5 ரூபாயா வச்சிருப்பாங்க, 10 ரூபாயா வச்சிருப்பாங்க, 100 ரூபாயா. அப்ப நமக்கு தேவையான மாதிரி காசை சில்லறை மாத்தி அங்க முடியாதவங்களுக்கு தானம் பண்ணலாம். அல்லேலூயா. 2 விஷயத்துக்காக அந்த இடத்துல கூடுனாங்க. ஒண்ணு, பலி செலுத்துவதற்கான பொருள் வாங்குச்சு. 2வது, உதவி செய்வதற்கு காசு மாத்துறதுக்காக காசுக்காரர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அல்லேலூயா. இதுல ஏதாவது தப்பு இருக்குதாங்க? இல்ல ஏதாவது தப்பு இருக்கா? ஏன்னா வர்றவங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கணும். ஒரு வந்துட்டு ஆடு மாடு வச்சிருந்தவங்கன்னா வாங்கி பலி செலுத்திடலாம். ஒருத்துக்கு உதவி செய்யறதுக்கு காசு சில்லறை மாத்தி கொடுத்துடலாம். அல்லேலூயா. ஆனா இந்த வியாபார ஸ்தலம் எப்படி ஆலயத்துக்குள்ள வந்துச்சு? ஆலயத்துக்குள்ள எப்படி வந்ததுங்க? அதாவது ஆலயம் வேறப்பா. இப்ப நான் இங்க பிரசங்கம் பண்றேன், சரி இந்த இடத்துல கார் பக்கத்துல ஒரு 100 ஆடை விட்டா நான் பேசுறது கேட்குமா? பக்கத்துல காசுக்கார உட்காந்து காசு 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 5 ரூபா 10 ரூபா 5 ரூபாய் நான் பேசுறது கேட்குமா? எப்படி ஆலயத்துக்குள்ள அந்த வியாபார ஸ்தலம் வந்தது? அந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, தேவாலயத்துக்குள்ள ஒரு எல்லை குறிக்கப்பட்டிருக்கும். அந்த எல்லையில போயிட்டு நம்மளுடைய இயேசுவை அறிந்தவர்கள் அந்த எல்லையில நின்று இயேசுவை அறியாத மற்ற மக்களுக்கு உதவி செய்யறது, இயேசுவை குறித்து சொல்றதுக்கு தான் அந்த எல்லைகள் இருந்துச்சு. ஆனா அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, போறவங்க பொருட்களை எடுத்து போகாதனால அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரமா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் அந்த இடத்துல நின்று சுவிசேஷம் சொல்லக்கூடிய இடம் இப்ப என்னவா மாறிடுச்சுங்க? வியாபார ஸ்தலமா மாறிடுச்சு. அங்கிருந்து நீ ஆடு வாங்கிக்கிறியாப்பா ஆடு வாங்கிக்கோ, மாடு வாங்கிக்கிறியா மாடு வாங்கிக்கோ, காசு மாத்திக்கிறியா காசு மாத்திக்க. அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன நடக்குதுங்க? ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்றக்காய் இருந்த தேவாலயத்துல அது அதோடைய நோக்கம் மாறி இப்ப ஒரு வியாபார ஸ்தலமா அது மாறிடுச்சு. அல்லேலூயா. சரி, வியாபார ஸ்தலம் எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வியாபாரம் இப்ப நீங்க சந்தை எப்படி இருக்கு அது சொல்லுங்க. எப்படி இருக்கு? சரி, ஒவ்வொன்னா சொல்லுங்க. கூட்டமா இருக்கு, சத்தமா இருக்கும், நெருக்கடியா இருக்கும். அப்புறம் இந்த இடத்துக்குள்ள என்ன இருக்குங்க? சந்தைக்குள்ள என்னென்ன இருக்குது? காசுக்காரங்க, புறா எல்லாம். அப்ப எப்படி இருக்குங்க? யார் சத்தம் இருக்கு? கையமையோன்னு இருக்கு. ஆடு ஏப்பா நீ 1000 ரூபாய்க்கு கொடுப்பா, 1000 ரூபாய்க்கு முடியாது, நீ 1500 ரூபாய்க்கு, நீ 2000. அப்ப என்ன நடக்குங்க உள்ளுக்குள்ள? பேரம் பேசுவாங்க, விலை பேசுவாங்க, சண்டை பேசுவாங்க, கோபம் வரும், முடியை முடிச்சுக்குவாங்க, ஆடு வேண்டான்னு தள்ளிடுவாங்க. அப்ப எக்கச்சக்கமான பிரச்சனை, ஒரு சத்தம் மிகுந்த இடமா தான் அந்த வியாபார ஸ்தலம். அல்லேலூயா. அது எங்க இருக்குதாமா அந்த வியாபார ஸ்தலம்? நீங்க பலி செலுத்துறது நல்லதுதான், மற்றவங்களுக்கு உதவுறது நல்லதுதான். ஆனாலும் அந்த தேவாலயம் என்னவாய் மாறி போயிற்று? கீழ் வசனத்தை வாசிங்க. 15வது வசனம். கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறமே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கழுத்து போட்டு. ஆமென். அல்லேலூயா. இப்ப என்ன நடந்ததுங்களா? வியாபார ஸ்தலம் ஆயிருச்சு. அதாவது தேவாலயத்துக்குள்ள ஒரு வியாபார ஸ்தலம்னா எப்படி இருக்குன்னு சொன்னீங்க? கூச்சல், குழப்பம், கச 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 கசன்னு இருக்கு. நம்ம ஜெபம் எப்படி இருக்குங்க? எரிகோ ஜெபம் எப்படி இருக்குங்க?
பைபிள் படிக்கும் போது ஏப்பா நல்லா இருக்கிறியா? சர்ச்சில் பாட்டு ஆரம்பிச்சாச்சு, ஜெபம் ஆரம்பிச்சாச்சு. சோதர 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 ஜெபம் பண்ணிட்டு ஏங்க எங்க சோதர சோதரங்க ஏங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் ஆரம்பிச்சு ஏங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? ஜெபம் ஆரம்பிச்சு தேவாலயத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னா அப்பதான் நல்லா விசாரிப்பாங்க ஒருத்தர், அப்பதான் வந்துட்டு கட்டி பிடிச்சி பேசுவாங்க, அப்பதான் ஒருத்தர் நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. பைபிள் படிக்கும் போது எப்படி இருக்குங்க? ரெண்டு பேரும் அப்பதான் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் போன் பேசுவாங்க, ஒருத்தர் வெளியே போவாங்க, ஒருத்தர் வேடிக்கை பார்ப்பாங்க, ஒருத்தர் விளையாடுவாங்க. தேவாலயம் வியாபார ஸ்தலம் மாதிரி கசகசன்னு ஆச்சு. இப்ப படிங்க 15வது வசனம். கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி. ஆண்டவர் எவ்வளவு அன்பான தேவன் பாருங்க. ஆண்டவருக்கு எந்த சவுக்குல அடி விழுந்ததுங்க? கயிறு சவுக்குல அடி விழுந்துதான். ஆண்டவருக்கு எந்த சவுக்குல அடி விழுந்தது? ஏங்க அவரு இல்ல, ஆண்டவர் எந்த சவுக்குல அடிச்சாங்க? அந்த ஒவ்வொரு சவுக்குலயும் முள்ளு இருக்குங்க. ஒரு டைம் அடிச்சு இழுத்தா உடம்புல இருக்கிற அத்தனை சதையும் பிச்சுக்கிட்டு வந்து. ஆண்டவர் அப்படி அடி வாங்கிட்டு நமக்கு எப்படி சவுக்கு உண்டு பண்றாரா? அப்படியே சாப்பிட்டா நல்ல கயிறுல என்ன பண்ணாதுங்க, இந்த ரோட்ல அடிச்சுக்குவாங்க பாத்துருக்கீங்களா? அப்ப கூட பார்த்து பள்ளீர் பள்ளீர்னு சத்தம் வரும். ஆனா என்ன பண்ணாது, அடி அவங்களுக்கு. ஆமே, ஆண்டவர் செல்லமா உங்களுக்கு கயிற்றுல சவுக்க உண்டு பண்றாரு. சபைக்குள்ள எப்ப வியாபாரம் வருதோ, வியாபார சத்தம் சலசலப்பு வருதோ, கைமய கைமயன் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களோ, பேசிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு என்ன ரெடியா இருக்குதா? ஆண்டவர் சவுக்கு ரெடிமேட் எல்லாம் வைக்கலீங்க. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உடனே சவுக்கு ரெடி பண்ணுவார். இப்ப என்ன பண்ணாருங்களாமா சவுக்க? படிங்க அந்த வார்த்தையை. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறமே துரத்தி விட்டு. ஆமென், அல்லேலூயா. பாஸ்டர் சொல்ல தேவையில்லைங்க. ஏங்க பேசாதீங்க, பேசாதீங்க, போன் எடுக்காதீங்க, அங்க திரும்பாதீங்க, இங்க திரும்பாதீங்க, வெளியே போகாதீங்கன்னு சொல்றது இல்ல. ஆண்டவரே என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா? நீங்க பண்ண துரத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு? சவுக்க ரெடி பண்ணுவாரு. அல்லேலூயா. பலி செலுத்துறது நல்லதுதான், சர்ச்சுக்கு வர்றது நல்லதுதான், துதிக்கிறது நல்லதுதான், ஆராதனைக்கு வர்றது நல்லதுதான். ஆனாலும் கசகசப்பா அந்த இடத்துல இருக்க கூடாது. அல்லேலூயா. நீ அப்படி பலி செலுத்தணும்னா நீ அங்க இருந்து ஆடு மாடை புடிச்சுக்கிட்டு வா. ஏன் சபைக்கு முன்னாடி ஒரு சந்தையை போட்டு அந்த இடத்துல கூட்டு வர்ற? அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கன்னா, ஒரு வியாபார ஸ்தலம் மாதிரி சபைக்குள்ள இப்ப நடந்துட்டு இருக்கு. நம்ம பாட்டுக்கு பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு, அங்க ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கு தனியா. தேவனுக்கு இதெல்லாம் அருவருப்பானதுங்க. ஆண்டவருக்கு அது பிரியம் கிடையாது. தேவாலயம்னா தேவாலயமா இருக்கணும், சத்தம் உள்ளுக்குள்ள வரக்கூடாது, பேசக்கூடாது. எதுக்கு சொல்றான்? ஆண்டவர் பரிசுத்தத்துல வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. பலி செலுத்துறது நல்லதுதான், மற்றவர்களுக்கு உதவுறது நல்லதுதான். ஆனாலும் அது ஆண்டவருக்கு பிடிக்காதனாலதான் சவுக்கு உண்டு பண்ணாரு. ஏங்க அவங்க பலி செலுத்தாங்க வந்திருக்கிறாங்க, அதுக்குதான் ஆடு மாடு வாங்குறாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் காசு வாங்குறாங்க. ஆனாலும் அது பிடிக்காம ஏன் ஆண்டவர் சவுக்கு உண்டு பண்ணார்? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படியினா உங்க பலி முன்னாடி வராது. பஸ்கா பண்டிகையில எல்லாரும் வர்றாங்க, பலி செலுத்த தான் வர்றாங்க, தன்னுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ண தான் வர்றாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்ய தான் வர்றாங்க. ஆனாலும் ஆண்டவருக்கு பிடிக்கிற சவுக்கை உண்டு பண்ணினாங்க. அல்லேலூயா. இங்க ஆராதனைக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த ஆராதனைக்கு என்ன நோக்கத்தோட வர்றீங்க, என்ன எண்ணத்தோட வர்றீங்க? இங்க வந்து அந்த ஆராதனை நீங்க முழுமையா பங்கு கொள்ளீங்கன்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆனால் நமக்குள்ள ஒரு பிரச்சனை, சமாதானமே இல்லை, ஏதோ ஒரு வகையில பிரச்சனை. அப்படின்னா என்ன காரணம்? ஆண்டவர் சவுக்க உண்டு பண்ணிட்டாருன்னு அர்த்தம். சவுக்க உண்டு பண்றதுன்னு என்ன தெரியுங்களா? நமக்கு வர்ற வாதை, நமக்கு வர்ற வியாதி, நமக்குள்ள வர்ற பண கஷ்டம், நமக்குள்ள இருக்கிற கலக்கம், நமக்குள்ள இருக்கிற நிம்மதி போறது, இதெல்லாம் தான் ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக்கிறார். அல்லேலூயா. தேவன் சவுக்கு ஆயத்தம் பண்ணிட்டார்னா ரொம்ப சிரமம். சபைக்குள்ள வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, பலியை காட்ட நீங்க கீழ்படிங்க அப்படின்ட்டாரு. இத்தனை மணிக்கு வாங்கினா இத்தனை மணிக்கு உள்ளுக்குள்ள வாங்க, இப்படி ஜெபம் பண்ணா இப்படி ஜெபம் பண்ணுங்க, பேச சொல்லும் போது பேசுங்க, ஆராதிக்கும் போது ஆராதிங்க, பைபிள் படிக்கும் போது பைபிள் படிங்க. அதை மீறி நீங்க எதை செஞ்சாலும் அது வியாபார ஸ்தலமா மாறி போயிடும். அல்லேலூயா. கசகசப்பா மாறி போயிடும். அல்லேலூயா.
பைபிளே சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனம் ஒருத்தன் சொன்னா ஒருத்தன் பொறுமையா இரு, ஆவியை அடக்கிரு, அவன் சொன்னதுக்கு அப்புறம் நீ சொல்லுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்துக்கே அப்படின்னா நம்ம கீழ்ப்படியாம நடந்தா அது எவ்வளவு பெரிய மோசம் பாருங்க. சபைக்குள்ள தேவையில்லாம பேசிக்கிட்டு தேவையில்லாம சலசல பண்ணிட்டு ஆண்டவருக்கு அருவருப்பு. அல்லேலூயா. அப்படி ஒரு சத்தத்தை பார்த்து தான் ஆண்டவர் சவுக்கையை உண்டு பண்ணிக்கிறார். அல்லேலூயா. பலி செலுத்துறது முக்கியமா இருந்தாலும் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்றதுக்கு கீழ்ப்படிந்து பழகுங்க. இன்னைக்கு வாங்கினா இன்னைக்கு வாங்க, ஏன்னா அது அதனால நேற்று ஐயா சொன்னாரு தெரியுங்களா, உங்களை எல்லாரும் வாங்க வாங்குறதுனால எங்களுக்கு ஒரு லாபம் இல்லை, உங்க ஆத்மா எப்படியா ரசிக்கப்படும், நீங்க எப்படியா இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து எல்லா நாளும் வரோம், எல்லா நாளும் ஜெபிக்கிறோம், வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன வியாதி, ஒரு சின்ன மன கஷ்டம், சின்ன மனத்தாங்கல், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, வீட்டுல நிம்மதி இல்லைன்னா காரணம் என்னங்க? காரணம் என்னங்க? கீழ்ப்படியாதனால. எங்க கீழ்ப்படியாதனால? அது வந்துட்டுனா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. முதலாவது தேவனுடைய சபைக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அல்லேலூயா. நீங்க உங்களே நீங்களே கேட்டு அறிஞ்சுக்கங்க. சபைக்கு வந்தா நான் ஒழுக்கமா இருக்கிறேன்னா, நல்லா ஜெபிக்கிறேன்னா, தேவையில்லாத விஷயத்தை சபைக்குள்ள பேசவும் கூடாது, தேவையில்லாத விஷயங்களை சபைக்கு வெளியும் பேசக்கூடாது. அல்லேலூயா. எதுக்கு வர்றீங்க? ஜெபிக்க வர்றீங்க. அதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுமுறுப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் வன்முறை, விரோதம், பகை எல்லாம் தூக்கி வெளியே ஓட்டுருங்க. இல்லைன்னா ஆண்டவர் சவுக்கு ரெடி பண்ணுவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆலயத்துக்கு வந்து பலி செலுத்துறது எல்லாம் உண்மைதான், ஆனா அது அவங்க கடமையா தான் செஞ்சாங்க. அல்லேலூயா. அந்த காலத்துல ஆடு மாடு மிருக ஜீவங்களை பலி செலுத்துறாங்க, தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோங்க? ஸ்தோத்திர பலி பண்றோம், அதாவது ஜெபிக்க வர்றோம். அப்ப அந்த காலத்துல பலி செலுத்துறதுக்கு வந்தாங்க, இந்த இடத்துல ஜெபிக்க வர்றோம். அந்த இடத்துல பலி செலுத்த வந்தவங்க தேவையில்லாம தேவாலயத்துக்குள்ள வந்து பலி செலுத்தாம அவங்க போய் காசுக்காரர்கிட்ட உட்காந்து வியாபார ஸ்தலங்களை உட்காந்துக்கிட்டு ஒரு கசகசப்பு பண்ணிட்டு தான் பலி செலுத்துறாங்க, ஒரு கடமையா. அதே மாதிரி இன்னைக்கு ஜெபிக்க வர்ற நீங்க வந்தோடனே சர்ச்சுக்குள்ள வரணும். வந்து ஊரெல்லாம் சுத்தி அவங்களை எல்லாம் பார்த்து ஜெபம் ஆரம்பிச்சு பாட்டு பாட ஆரம்பிக்கும் போது உள்ளுக்குள்ள வரக்கூடாது. ஜெபம்னா வந்தோடனே யாரையும் பார்க்க கூடாது, கண்ணை நேரா கண்ட மாதிரி உள்ளுக்குள்ள வரணும், ஜெபிக்கணும், தொடர்ந்து வெளியே போகணும். அப்படி பழகுங்க. சபைக்குள்ளேயும் பேசக்கூடாது, சபைக்கு வெளியும் பேசக்கூடாது. அல்லேலூயா. ஒரு கடமையா நீங்க வந்தா சபைக்கு வந்தா ஜெபம் பண்ண போனோம்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் கடமையை எதிர்பார்க்கறது. ரெண்டாவது, உதவிகள் செய்வதும் அந்த காசுக்காரர்கிட்ட வாங்கி அந்த உதவிகள் செய்தது நல்ல விஷயம்தான், ஆனாலும் அந்த இடத்துல கசகசப்பு இருக்கு. ஒரு விஷயம் செய்யறீங்க, நம்ம சபையில என்ன பண்றீங்க, மாசம் மாதம் உணவு கொடுக்குறோம், ஜெபம் பண்றோம், மற்ற வேலைகள் செய்யறோம், அதுக்குள்ள கசகசப்பு இருந்தா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? நீங்க நல்லது செய்யறதுன்னு நினைக்காதீங்க. அந்த நல்லது செய்யறதுல கசகசப்பு இருந்தது, அதுல ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் அந்த பார்வைக்கு அருவருப்பானது. அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு வர்றது நல்லது, ஸ்தோத்திர பலி செலுத்துறது நல்லது, ஜெபம் பண்றது நல்லது, மற்றவங்களுக்கு உதவி செய்வது நல்லது. ஆனாலும் சபைக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகளோ, தேவையில்லாத பேச்சுகளோ, தேவையில்லாத முறுமுறுப்போ, தேவையில்லாத வாக்குவாதமோ, தேவையில்லாத சண்டையோ, தேவையில்லாத விரோதமா இருந்துச்சுன்னா ஆண்டவர் சவுக்கு உண்டு பண்ணுவா தயாரா இருக்கு. ஏங்க நமக்குள்ள சமாதானம் இல்ல? எல்லா நாளும் சர்ச்சுக்கு வர்றோம், ஜெபம் பண்றோம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேட்டா அதுக்குள்ள நம்ம எதையோ அருவருப்பு வச்சிருக்கிறோம். சபைக்குள்ள ஏதோ தேவையில்லாத செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. முதலாவது, சபைக்குள்ள தேவையில்லாத காரியத்தை செய்யறதை தூக்கி வெளியே போடுங்க. சந்தை கடையா மாத்தாதீங்க சபைய. சந்தை கடையில தான் சண்டை இருக்கு. ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவான், ஒருத்தர் பணத்துக்காக சண்டை போடுவான், ஒருத்தர் ஆதாயத்துக்காக சண்டை போடுவான், ஒருத்தர் வியாபாரத்துக்காக சண்டை போடுவான். சபை சந்தை கடை கிடையாது. பலி செலுத்துறது நல்லதுதான், மற்றவங்களுக்கு உதவுறது நல்லதுதான். அதையே சண்டையாவோ சச்சரவாவோ பிரச்சனையாவோ மனத்தாங்களாவோ முடிஞ்சா அது ஆண்டவருடைய பார்வைக்கு அருவருப்பு. உங்க வியாபாரத்துல வெளியே வச்சுக்கணும். அல்லேலூயா. இப்ப முதலாவது, ஆலயத்துக்குள்ள நம்ம சொல்றதை கீழ்ப்படிகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனே தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களோ அந்த ஆலயம். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜுவின் இருதயம்னு சொல்லி புத்தகம் படிச்சிருக்கீங்களா? சில பிள்ளைங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ராஜுவின் இருதயம் இஸ்ரவேலுக்கு தெரியுமா? அந்த ஒரு சின்ன புக்கு, சிவப்பு கலர் இதயம் போட்டு ஒரு பையன் தலை போட்டுருக்குமே, உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு கழுகு இருக்கு, ஒரு தவளை இருக்கு, ஒரு பாம்பு இருக்கு. அந்த ராஜுவின் இருதயத்துக்குள்ள அத்தனை இருந்துதான். உங்க இருதயத்துக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. முதலாவது, சபையாகிய ஆலயத்துக்குள்ள சந்த கடையா மாற்றக்கூடாது. ரெண்டாவது, உங்க இறுதியாக ஆலய சந்த கடையா வச்சிருக்காங்க. ஒரு
இடத்துல கசப்பு, ஒரு இடத்துல வெறுப்பு, ஒரு இடத்துல சண்டை, ஒரு இடத்துல வஞ்சகம், ஒரு இடத்துல பொய், ஒரு இடத்துல பொறாமை. ஆண்டவர் உங்களை இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அல்லேலூயா. வாசிங்க. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. நீங்க வெளியே வந்துட்டு சபையில மட்டும் அமைதியா இருங்க சோதரன், சபையில மட்டும் அமைதியா இருங்கன்னு இல்ல, உங்க மனது சுத்தமுள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. உங்க மனதையும் வந்துட்டு குடிகாரனுடைய நினைப்பு எப்படி இருக்குங்க? நல்லா குடிச்சு போட்டு நல்லா தள்ளாடுறவனுடைய நினைப்பு எப்படி இருக்கு? ஏதாவது ஒரு அளவுக்கு ஸ்டேபிளா இருக்குமா? அங்க போய் விழுகுவான், இங்க போய் விழுகுவான், அதை பண்ணுவான். காலையில வெடிச்சு போதை தெரிஞ்சா தான் தெரியும். இல்ல எந்திரிச்சு போதை தெரிஞ்சா தான் தெரியும் எந்தெந்த இடத்துல கை உடைஞ்சிருக்குது, எந்த இடத்துல கால் உடைஞ்சிருக்கு. ஒருத்தன் குடி போதையில பயங்கரமா என்ன பண்ணிக்கிறான், பாம்பு ஒண்ணு ஊம்பிட்டு வந்திருக்கு. பாம்பு குடிச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்திருக்கிறான் போட்டோல. டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துட்டான். எடுத்து எல்லாம் முடிஞ்சு என்னமோ அவன் மயக்கமா கிடக்குறான்னு ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்துனா என்னன்னு தெரியல, செத்து போய் கிடக்குறான். அவனுக்கு என்ன பண்ணுன்னு டாக்டருக்கு கண்டுபிடிக்க முடியல. சரி என்னடா பண்ணிக்கிறான்னு இவன் போனை எடுத்து பார்த்தா தான் தெரியுது, பாம்பு முடிச்சு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறேன். அது கொத்துன்னு கொத்தி ஆளு போய் சேர்ந்துருக்கிறான். அவன் எப்படி செத்தானே தெரியல. போட்டோவை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது எதனால செத்துருக்கிறானா, குடி போதையில ரொம்ப முத்தி போய் பாம்பை பிடிச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப உங்க இருதயம் சுத்தமா இருக்கணும். நீங்க தான் அந்த ஆலயம். நீங்க உங்களை கெடுத்த ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? எப்படி ஆலயத்தை கெடுத்தா ஆண்டவர் உங்க மேல கோபமா இருப்பாரோ அதே மாதிரி உங்களை நீங்களே சுத்தப்படுத்தி. உங்களுக்குள்ள சுத்தம் இல்லைன்னா ஆண்டவர் அதை பார்த்துட்டு இருக்க மாட்டார். அதே சவுக்கு தான் உங்களுக்கு உண்டு. ஆலயத்துல சொன்னபடி கேட்டா சவுக்கு ரெடி பண்ணுவாரு. நீங்க சரியில்லைனாலும் உங்களுக்கு ஒரு சவுக்கு ரெடி பண்ணுவாரு. அல்லேலூயா. அப்படியே மேல் வசனத்தை வாசிங்க, 16வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று மரியாதைக்கிறீர்களா? ஆமென். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு வாசம் பண்றீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியலையான்னு ஆண்டவர் கேட்கிறார். ஏங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாத ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லைங்களாங்க? அப்புறம் ஏன் நீங்க வந்துட்டு பரிசுத்தம் இல்லாம இருக்கிறீங்க? அப்புறம் ஏன் உங்க இருதயத்தை சண்டக்கடை மாதிரி வச்சிருக்கிறீங்க? எதுக்கு பொறாமை, எதுக்கு கோபம், எதுக்கு வஞ்சகம், எதுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமை? நீங்க உங்க இருதயத்தை கெடுத்து ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாராம்? நீங்க ஆலயம்னு தெரிஞ்சிருக்கிறீங்க, அப்புறம் ஏன் இதை பண்றீங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. மேல 10வது வசனத்துல இருந்து வாசிங்க. கற்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தன் அதன் மேல் இவ்விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்கலாவான். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனும் கூடாது. ஊழியரோட வேலை என்ன தெரியுங்களா? ஒரு அஸ்திபாரத்தை சொல்லியாச்சு, ஒரு அஸ்திபாரம் போடுங்க. அப்ப அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க என்ன பண்றோங்க, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அஸ்திபாரத்தை போட சொல்லிட்டேன். அந்த அஸ்திபாரம் யாருங்க? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப இயேசுவாகிய ஒரு மூளைக்கல் மேல இருக்கிற அவர் மேல ஒரு அஸ்திபாரத்தை நீங்க போடுங்க. அப்படி அந்த அஸ்திபாரம் போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்டுறான். அந்த கட்டுறதுக்கு தக்க பலனை அடைவான்னு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியணும்னா எபேசியர் 2:20-21-22 வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழுதுகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது இயேசுதான் மூளைக்கல். அதுல யார் மேல அஸ்திவாரம் போடணுமா? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளாகிய இவர்களெல்லாம் சேர்ந்து தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு அஸ்திவாரத்தை போடுங்கிறார். அல்லேலூயா. இப்ப எங்களுடைய வேலை என்னங்க? ஆண்டவர் தாங்க வழி, ஆண்டவர் தாங்க சத்தியம், ஆண்டவர் தாங்க ஜீவன், அவர் வழியில போனா நித்திய ஜீவனுக்கு போலான்னு நான் உங்களுக்கு ஒரு அஸ்திவாரத்தை நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா? ஒரு அப்போஸ்தலரோட வேலை என்ன?
ஒரு தீர்க்கதரிசியோட வேலை என்ன? உங்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டு. நீங்க அந்த வழியில போகாதீங்க, அது தப்பு. இந்த வழிக்கு வாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு அஸ்திபாரத்தை நாங்க காட்டுறோம். அல்லேலூயா. அப்படி நீங்க ஒரு நல்ல அஸ்திபாரத்தை போட்டீங்கன்னு சொன்னா அந்த அஸ்திபாரத்து மேல இப்ப ஒவ்வொருத்தரா கட்டணம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்ப அஸ்திபாரம் ரெடி பண்ணியாச்சு. எப்ப ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அப்பவே நித்திய ஜீவனுக்கான வழின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இயேசுதான் வழியும் தெரியும், ஜெபிக்கிறதா வழியும் தெரியும், திருவிருந்து எடுக்கிறதா வழியும் தெரியும், எப்படியா பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்துறதா வழியும் தெரியும். இப்ப அஸ்திவாரம் போட்டாச்சா இல்லையா? இப்ப அடுத்த வேலை என்ன நடக்க போகுதுன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண போறீங்களா? கட்டட கட்ட போறீங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அந்த 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே எடுத்து வாசிங்க. 10வது வசனத்துல 10-11 வாசிப்பீங்களா? 12வது வசனத்துல இருந்து வாசிங்க. அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளே கட்டினார். ஆமென். அல்லேலூயா. இப்ப எங்களுடைய வேலை என்னங்க? இயேசுதான் மூளைக்கு தலைக்கல். நீங்க அவரை தான் வந்துட்டு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், அவர்கிட்ட தான் வரணும், ஆராதிக்கணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ அந்த ஆராதனையில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி. இப்ப நீங்க விசுவாசிங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களா? கவனிங்க, இத்தனை விசுவாசிங்க இருக்கிறீங்க, சத்தியத்தை கேட்டுக்கிட்டீங்க, ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நீங்க வீட்டை எப்படி கட்ட போறீங்களா? முதலாவது பொண்ணுல ஒருத்தர் கட்டுறாங்க, ரெண்டாவது வெள்ளியில கட்டுறாங்க, மூணாவது விளையாடப்பட்ட கல்ல கட்டுறாங்க, நாலாவது மரத்துல கட்டுறாங்க, அப்புறம் புல்லுல கட்டுறாங்க, அப்புறம் வைக்கோல். அல்லேலூயா. அது நம்ம விருப்பங்க. ஏப்பா பாஸ்டர் நீங்க சொன்னா சொல்லுங்க, சொல்லாட்டி போங்க. நான் எனக்கு அஸ்திபாரம் போட்டீங்க, சரி நான் எப்பாவது சர்ச்சுக்கு வந்துடுறேன், எப்பாவது ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன், எப்பாவது திருவிருந்து எடுத்துக்கிறேன், எப்பாவது வீட்டு செலவு வச்சுக்கிறேன், எப்பாவது கூட்டத்துக்கு வந்துடுறேன். அல்லேலூயா. இல்ல பாஸ்டர் நீங்க சொல்லிட்டீங்களா, நான் ஜெபம் பண்ணணுமா, ஜெபம் பண்றேன், உபவாசம் பண்ணணுமா பண்றேன், சர்ச்சுக்கு வரணுமா வர்றேன். நீங்க பொன், வெள்ளி, விளையாடப்பட்ட கல்லுல நீங்க ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்க இறுதியுമായ ஆலயம் நீங்க எப்படி உங்களை நீங்க உருவாக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க பூமியில கொடுத்த இந்த கொஞ்ச நாள்ல நீங்க எப்படி வளர்ந்துகிட்டு வர்றீங்க? இல்ல மரம், புல், வைக்கோல்னால நீங்க உங்களை கட்டிக்கிறீங்களா? அது உங்களுக்கு தாங்க தெரியும், வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. 14வது வசனம். அவன் கட்டினது அந்த அஸ்திபாரத்து மேல நிலைச்சிருந்தா அவன் என்ன பண்ணுவான்? சரி, அடுத்த வரி. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால், இப்ப பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு, விளையாடப்பட்ட கல் இருக்கு, மரம் இருக்கு, அப்புறம் என்ன புல்லு இருக்கு, வைக்கோல் இருக்கு. இதுல எது வெந்து போக, எது வெந்து போகாது? மரம், புல்லு, வைக்கோல் வெந்து போயிடும். அப்புறம் பொண்ணு, வெள்ளி, விளையாடப்பட்ட கல். இப்ப இயேசுதா வழி, இயேசுதா சத்தியம், இயேசுதா ஜீவன் சொல்லி உங்களுக்கு அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகளாகிய எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு அஸ்திபாரத்தை போட்டாச்சு. இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டடம் கட்டிக்கிறீங்க. மனசுக்குள்ள கேளுங்க, உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் டைம் தரேன். சத்தம் போட்டு திடீர்னு பேசிடாதீங்க, உங்க மனசுக்குள்ளேயே கேளுங்க. நான் தங்கத்துல கட்டிக்கிறேன்னா, வெள்ளியில கட்டிக்கிறேன்னா, விளையாடப்பட்ட கல்ல கட்டிக்கிறேன்னா, மரத்துல கட்டிக்கிறேன்னா, புல்லுல கட்டிக்கிறேன்னா, வைக்கோல கட்டிக்கிறேன். உங்களுக்கு நீங்களே கேள்வி வைக்கீங்க, எதுல கட்டிக்கிறீங்க? இதை கட்டி இருக்கணும்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேலையை நீங்க எதுவும் செஞ்சிருக்க கூடாது. வெந்து போச்சுன்னா அதனால ஒரு பலனே இல்லைங்க. இவ்வளவு நாள் வந்து ஜெபிச்சு ஆராய்ச்சி துதிச்சு ஏதோ வர்றோம் போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம எல்லாம் வெறும் மரம், வைக்கோல்ல கட்டப்பட்டவங்க தான். ஆழமா தோண்டி அஸ்திபாரம் போட்டா கடும் புயல் வந்தது, கடும் மழை சொரிந்தது, அந்த கண்மலை மேல கட்டுற என்ன ஆயிடுயா? இதே மணல் மேல போட்ட அஸ்திபாரம் என்னாச்சா? நாங்க போடுற அஸ்திபாரம் நீங்க பாறாங்கல்னு நினைச்சுக்கிட்டு போடுறோம். அப்பா இவங்களை அசைக்கவே முடியாதுப்பா அப்படின்னு அஸ்திபாரம் போட்டு வந்தா அடுத்த வாரம் பார்த்தா ஒரு சைடு கட்டடம் இப்படி இறங்கி இருக்கு. நமக்கே தெரியாம அந்த பாறைக்குள்ள எங்கேயோ களிமண் இருக்கு. அந்த களிமண் இருக்கிறது யாருக்கு தான் தெரியும்? அந்த நிலத்துக்காரங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு தெரியுமா? ஆனாலும் எங்களுடைய வேலை என்ன? கிறிஸ்துவாகிய இயேசு மூளைக்கல், அவருக்கு தான் நம்ம அஸ்திபாரம் போட்டிருக்கோம். அல்லேலூயா. ஆனா நீங்க அந்த அஸ்திபாரத்தின் மேல எப்படி கட்டுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க பொண்ணுல கட்டுனீங்கன்னா அதுக்கான பலனை பெறுவீங்க, வெள்ளியில கட்டுனீங்கன்னா அதுக்கான பலனை பெறுவீங்க, விளையாடப்பட்ட கல்லுல கட்டுனீங்கன்னா அதுக்கான பலனை பெறுவீங்க. அதை விட்டு போட்டு மரம், புல், வைக்கோல போட்டு வெந்து போச்சுன்னா அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு ஒரே வழி, கட்டட ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா. அதற்கு முதலாவது
தேவாலயத்தை எதை மாத்தக்கூடாது? சந்தை கடையா மாத்தக்கூடாது. அல்லேலூயா. உங்க இருதயத்தை நீங்க என்னவா மாத்தக்கூடாது? சந்தை கடை. கசகசன்னு நீங்க சந்தையை ஞாபகம் வச்சுங்க. அதுல என்ன அலுவலகம் இருக்குதோ அதெல்லாம் உங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடாது, தேவாலயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அஸ்திவாரத்தை போட்டாச்சு, கிறிஸ்துவ சொல்லி கொடுத்தாச்சு, ஆனாலும் நீங்க எப்படி கட்டடம் கட்டுறீங்களோ அது பிரகாரம் தான் நீங்க நியாய தீர்ப்புக்கு தீர்க்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அதனால ஜாக்கிரதையா இருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமான வாழ்க்கை, ஒரு ஜாக்கிரதை உள்ள வாழ்க்கை. தவறான இடத்துல நீங்க வந்துட்டு கட்டடத்தை எழுப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நிற்காது. அல்லேலூயா. அப்ப சபை குறித்தும் உங்களை குறித்தும் கட்டாயம் நீங்க என்ன பண்ணணுங்களா? கட்டாயம் ஒரு நல்ல வைராகி இருக்கணும். தன்னுடைய மனுஷன் தன்னுடைய சரீரம் மாறலினா ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. யோவான் 2வது அதிகாரத்துல தான் நம்ம அதை படிச்சோம். திரும்ப வாசிங்க. யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேக்குறாங்க, ஏங்க ஒரு திருவிழான்னா இப்ப விளவல் திருவிழால எத்தனை பேர் வருவாங்க சொல்லுங்க பாருங்க. சும்மா ஒரு கணக்கு சொல்லுங்களேன். தோறாங்க எத்தனை பேரு? ஒரு 5000 பேர் 10,000 பேர். திடீர்னு எலிசபெத்தமா நடு நாட்டத்தூரிட்டு போய் பெருசா வந்துட்டு சங்கிலி போட்டு அந்த நாட்டத்தூரியில அடிச்சு ஆளுங்களையில அடிச்சா உங்களை என்ன கேட்பாங்க? ஆண்டவரை பார்த்து கேட்கறாங்க, நீ என்ன அதிகாரத்துல இதெல்லாம் செய்யற அப்படின்னு. 18வது வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. அவருடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் ஆண்டவருக்கு இருந்தது. அல்லேலூயா. தேவாலயத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்குதுங்க. உங்களுடைய இறுதியுமாகி ஆலயத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்குது. நீங்க அதை மட்டும் சந்தை கடையா மாத்திட்டீங்க, தேவையில்லாத விஷயத்தை செஞ்சுட்டீங்க. ஆண்டவர் சவுக்கு ரெடி பண்ண தயாரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பாக்குறாருங்க. நம்ம கெட்டு போவதா அவருக்கு பெரிய விருப்பம் இல்லை. அப்ப ஆண்டவர் ஏன் நம்மளை தண்டிக்கிறார், ஏன் நம்மளை சிச்சிக்கிறார், ஏன் நமக்கு வந்துட்டு உபத்திரவத்தை கொடுக்கிறாருன்னா அவர் சவுக்கு ரெடி பண்ணிட்டார், பிரச்சனையை ரெடி பண்ணிட்டார். ஏன்? உங்களுக்குள்ள அசுத்தம் எப்படியாவது வெளியே போகும், அதை அடிச்சு வெளியே தள்ளுற வரைக்கும் நீங்க அந்த பிரச்சனைக்குள்ள தான் இருப்பீங்க. அல்லேலூயா. எனக்கு சமாதானம் இல்ல, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைக்குன்னா உள்ளுக்குள்ள அழுக்கு இருந்துகிட்டே இருக்கிறதா அர்த்தம். உங்க இருதயத்துல இன்னும் இறுதிமாகி ஆலயத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஒட்டிக்கிட்டு இருக்கிறதா அர்த்தம். தேவாலயத்துக்குள்ள நீங்க எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது தொடச்சு போடுற வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அதை தள்ளி வெளியே எல்லாத்தையும் தள்ளினதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல எனக்கு தேவாலயத்தை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம், நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. உங்களை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாருங்க. அவ்வளவு சீக்கிரம் ஆண்டவர் விட்டுற மாட்டார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனாலதான் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை சிச்சிக்கிறார், நம்மளை திரும்ப நம்ம அவருடைய பாதைக்கு அடுத்து வருகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல வசனங்கள் திரும்ப சொல்லப்படுகிறது, ஆலயத்தை வந்துட்டு இடிச்சாலும் திரும்ப நான் 3 நாள்ல கட்டுவோங்க. அது எதற்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் வந்துட்டு மரிச்சதுக்கு அப்புறம் 3ஆம் நாள் உயிர் தெளிந்தார் அப்படின்னு. அப்ப என்னன்னா, வெளி கட்டணம் வெளி பார்வைக்கு நீங்க பெரிய ஆளா இருக்க தேவையில்லை, உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை வசனம் சொன்னாலும் கேட்டு கேட்டு போயிட்டு வெளியே பார்க்க ஒரு நல்ல கிறிஸ்துவனா வாழ்றதுல உள்ளுக்குள்ள நீங்க வளரணும். பில்ட் ஃப்ரம் இன்சைடுன்னு சொல்லுவாங்க. ஒரு பனிப்பாறையை வந்துட்டு நீங்க பார்த்தோம்னா வெளியே எப்படி தெரியுமா இருக்குங்க, ஒரு சின்ன பாறையா தெரியும். ஆனா அந்த கடலுக்குள்ள போய் பார்க்கும் பொழுதுதான் தெரியும் அந்த பாறையோட அளவு கீழே பெருசா இருக்கும். இப்ப மரத்தை மேல பார்த்து அதோட வேற கணக்கிட்டுருவீங்களா? எப்படிங்க? சாதாரண ஒரு மரத்தை பார்த்து வேற கணக்கிட முடியாது. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? உள்ளுக்குள்ள வேறுன்றி நிக்கணும். அல்லேலூயா. அப்ப உள்ளுக்குள்ள நீங்க நல்ல ஆழமா இருந்தா மட்டும்தான் வெளியே உங்களால கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப பிரசங்க கேட்கறது, ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது, துதிக்கிறது வெளியே பாருக்கு இல்ல, உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் எப்படி புதிதாக்கப்படுமா? வாரத்துக்கு ஒரு முறையா? ஞாயிற்றுக்கிழமை மட்டுங்களா? மாசத்துக்கு ஒரு முறை உபவாச ஜெபத்துக்கு மட்டுமா? நாளுக்கு நாள். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் நம்ம நிறைய பக்கம் போறோங்க. நீங்க ஒண்ணு வேண்டாம், வெளியே போயிட்டு வந்தா உங்க கை காலு கரப்படுதா இல்லையா? துணி அழுக்காததா இல்லையா?
அதை டெய்லி துவைக்கணும், டெய்லி குளிக்கணும், டெய்லி பல்லு வளைக்கணும், தெரியுது இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. போன வாரம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? திராட்சை ரசத்துல அந்த தண்ணியை ஊத்த தான் பழைய தண்ணி மேல வரும். அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும், நீங்களும் புதிதாக்கப்படுவீர்கள். அப்படி நாளுக்கு நாள் நீங்க புதிதாக ஒரே வழி ஜெபிக்கிறது மட்டும்தாங்க. அல்லேலூயா. தேவாலயத்துக்கு வருவது மட்டும்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறது மட்டும்தான் உங்களை புதிதாக்கும். அல்லேலூயா. அப்ப உள்ளான மனிதன் புதிதாக்கப்படணும், அவன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்குங்கள். ஆமென். அல்லேலூயா. மனம் புதிதாகிறதுனால தான் நம்ம என்ன ஆகணுமா? அப்ப கிறிஸ்துவர்கள்னு சொல்லி நமக்கு மனசு மாறலைன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா மனம் புதிதாக்குறதுனால தான் நீங்க மறுரூபம் ஆவீங்க. நீங்க நித்திய ஜீவனுக்கு போகணும், உங்க மனசு மாறணும். நான் உங்களை சொல்லி வாங்க 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 வாங்க, வண்டி 9:30 எடுக்குது, 10 மணிக்கு எடுக்குது இல்ல, எத்தனை மணி ஆனாலும் சபைக்கு ஓடி வரணும், நீங்க ஓடி வரணும். உங்க மனசு மாறினா தான் நீங்க மறுரூபம் ஆவீர்கள். அல்லேலூயா. அதனால கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வா. உங்க மனசை மாத்துங்க, மனமாகிய ஆலயத்தை மாற்றுங்க. சபைக்குள்ள தேவையில்லாத காரியங்களை விட்டு ஒழிங்க. தேவன் நம்ம மேல கிருபையா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறார். நீங்க என்ன பண்றீங்க? சந்தோஷமா தான் சபைக்குள்ள வர்றீங்களா? சந்தோஷமா தான் எல்லார்கிட்ட பேசுறீங்களா? சந்தோஷமா தான் இருக்கிறீங்களான்னு ஆண்டவர் பார்ப்பார். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டார். உங்களை பற்றிதான ஒரு பக்தி வைராக்கியம், ஒரு வெறியில ஆண்டவர் சவுக்கு உண்டு பண்ணார். நம்ம வாழ்க்கையில இப்ப வரைக்கும் போராட்டம் முடியல, இப்ப வரைக்கும் பிரச்சனை முடியல, இப்ப வரைக்கும் மன நிம்மதி இல்ல, ஏதோ ஒரு காரியம் நம்மளை பிரச்சனை பண்ணுதுன்னா ஆண்டவர் உங்களை சவுக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாருன்னு அர்த்தம். எப்ப உங்களுக்குள்ள சமாதானம், அன்பு, தயவு இருந்து பிரச்சனை இல்லாம இருக்கிறீங்களோ அப்பதான் அது உங்களை விட்டு நீங்கி இருக்குது. அப்பதான் நீங்க உங்க இறுதிமாய் ஆலயத்தை சுத்தப்படுத்தி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் எப்பவுமே கண்டிக்கிறவர் கிடையாது. அந்த ஆலயத்துல எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்டார். ஒரு டைம் நீங்க சுத்தமாக்கப்பட்டுட்டீங்கன்னா திரும்ப நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. ஒருவேளை நீங்க தப்பு செஞ்சுட்டீங்கன்னா வெளியே போன ஆவி என்ன பண்ணுமா? பொல்லாத 7 ஆவியை கூட்டிக்கிட்டு வருமா. அந்த ராஜின் இதயம் புக்கு இப்ப கிடைக்கிறது இல்லை. நீங்க அது நிறைய பேர் கேட்டாங்க, அது இப்ப வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். அந்த புக்கை படிச்சாலே தெரிஞ்சிடும் அந்த இதயத்துக்குள்ள எத்தனை போட்டி இருக்கு, எத்தனை பொறாமை இருக்கு, எல்லாத்தையும் வெளியே பண்ணி ராஜின் இதயம் புதுசு மாதிரி இருக்கு. திடீர்னு என்ன பண்ணுவான்? திடீர்னு தப்பான விஷயத்துக்கு கால் எடுத்து வைக்கிறது. உடனே என்ன பண்ணும்? வெளியே போன ஆவி 7 பொல்லாத ஆவி உள்ள கூட்டிக்கிட்டு வரும். அல்லேலூயா. ஆண்டவர் அதையும் விட்டு வைக்க மாட்டார். திரும்ப ஒரு சபைக்கு ரெடி பண்ணுவார். எல்லாத்தையும் அடிச்சு வெளியே தள்ளுற வரைக்கும் நீங்க எப்படி இருப்பீங்க? ஒரு புண்ணு ஆயிடுச்சுங்க கால்ல, அதை சுத்தம் பண்ணோம்னா என்ன பண்ணுவானுங்க? மருந்து. சும்மா புண்ணு மேல மருந்து வச்சா போதுமா? என்ன பண்ணுவீங்க? சுரண்டும் பொழுது என்ன ஆகும்? இனிக்குமா? வலி. அப்பா இந்த டாக்டர் கிட்ட போயிட்டா புண்ணு அப்படியே இருந்தாலும் போயிட்டு போதுடா இருக்கும். பிடிச்சு நோண்டி ஒரு சுத்தம் பண்ணுவாங்க பாருங்க, ரத்த கண்ணீரே வந்து மண்டையா வலி எடுக்குது. அந்த டிஞ்சில வச்சு நோண்டி நோண்டி சுத்தம். அப்ப அந்த வலியும் ஆண்டவர் சவுக்கு உண்டு பண்ணி துரத்த ஆரம்பிச்சிட்டோம்னா வலியை தாங்கிதான் ஆகும். குறையோட புண்ணை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த சுத்தம் பண்ற வரைக்கும் வலி தாங்க முடியாதுங்க. ஆனா சுத்தம் பண்ணி கட்டி கட்டி புண்ணு ஆறிடுச்சுன்னா எல்லா வலியும் மாறி போயிடும். அல்லேலூயா. அதனால தயவா இருங்க. தேவாலயத்துக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அன்னைக்கு பஸ்கா பண்டிகைக்கு போயிருந்தாரு, அந்த தேவாலயத்துக்கு போயிருந்தாரு. அந்த தேவாலயத்தை வியாபார ஸ்தலமா மாற்றி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அதுக்குள்ள அசூசி இருந்தது. அது ஆண்டவருக்கு பிடிக்கல. 2வது ஆலயமாகிய உங்க இருதயத்துக்குள்ள ஏதாவது ஆண்டவருக்கு பிடிக்காத இருந்தா அதை மாற்றி போடுங்க. ஆண்டவருக்கு அது பிடிக்காது. அல்லேலூயா. அப்ப மனம் திரும்புவது ரொம்ப முக்கியம். இந்த காதுல வாங்கி அந்த காதுல போட்டு போயிடாதீங்க. அடுத்த வாரத்துல இருந்து போன் ரிங் அடிச்சதுன்னா எத்தனை பேர் எடுப்பீங்க? சர்ச்சுக்குள்ள சந்தை கடையில நீங்க எடுக்கலாங்க. ரோட்ல நின்றுட்டு இருக்கீங்க, போன் பேசினா நான் கேட்பேன். நான் கேட்டேன் என்ன சொல்லுவீங்க? மாஸ்டர் முக்கியமான போன் பாஸ்டர். சந்தையில பண்ணுவாங்க, ஏய் அங்க ஒருத்தன் கத்துவா, ஏய் நீங்க ஒருத்தன் கத்துவா, போன் வருதா சத்தமா பேசுவாங்க. அப்ப சபைக்குள்ள நடைமுறை வாழ்க்கையில சொல்லலாம், முதலாவது போன் வந்தா சத்தம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கண்ணு நல்லா இருக்கிறியா, கண்ணு சௌக்கியமா இருக்க, தொட்டு தடவி பேசிட்டு இருக்கணும். எப்ப ஜெபம் ஆரம்பிச்சதோ அப்பவே நீங்க அமைதியா இருக்கணும். அல்லேலூயா. மொத்தத்துல சபைய சந்தை கடையா நீங்க மாத்தாதீங்க. அல்லேலூயா. சபை பாட்டுக்கு போட்டுங்க, ஜெபிக்கிறது பாட்டு இருக்குங்க. தேவையில்லாதபடி சபைக்குள்ள நீங்க என்ன பண்ணக்கூடாது? சத்தங்களை உருவாக்கக்கூடாது. 2வது உங்க ஆலயத்துக்குள்ள உங்க இறுதிமாய் ஆலயமும் அப்படிதான் சுத்தமுள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள சஞ்சலப்பு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சுக்கிறீங்க. ஒன்றும் உங்களுக்குள்ள சுத்தம் இல்ல, இல்லைன்னா சபைக்குள்ள நீங்க சுத்தமுள்ளவர்களா இருக்கலாம். அல்லேலூயா. பஸ்கா பண்டிகைக்கு வர்றது நல்லதான்.
பலி செலுத்துறது நல்லதா, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது நல்லதா. ஆனா அதை வியாபாரமா மாத்தாதீங்க, அதை என்ன பண்ணாதீங்க, கசகசப்பா மாத்தாதீங்க. ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. மனசுல இருந்து மாறுங்க, சொல்றாங்களேன்னு கேட்டு மாறாதீங்க. எப்ப மனசுல மாறுறீங்களோ அப்பதான் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குது. அல்லேலூயா. சோதரம் எல்லா கண்களும் மூடி ஜெபம் பண்ணுவோம். சோதர கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.